ராகினி மூலயமா விஜய் இந்த மாதிரி காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போறாங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்ட உடனேயே கதறி அழுதுகிட்டு காவேரியை பார்த்து பேசுறதுக்காக அங்க வர. ஆனா குமரனும் காவேரியை பாக்குறதுக்கு விஜய அலோ பண்ற மாதிரியே தெரியல. அவங்க அதுக்கு மாறா விஜய் கிட்ட செம்மையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா விஜயோ இந்த தடவை தான் அமைதியா இருக்க கூடாதுன்னு அவங்க குமரனை எதிர்க்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல சமாதானம் பேசிட்டு இருக்க நிவினையுமே எதிர்த்து பேச ஆரம்பிக்க. ஆனா யமுனாவோ நிவினுக்கு சப்போர்ட்டிவா விஜய் கிட்ட சண்டை போறது மட்டும் இல்லாம விஜய ரொம்பவே மோசமாவே திட்டிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோ இதுக்கு மேல உங்க யாருக்கும் நான் புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என் பொண்டாட்டி காவேரிய பார்க்கணும், உங்களுக்கு அதுல என்ன தடிக்க துளி கூட உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு வாசலையே நின்னுக்கிட்டு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஆனா வீட்டுக்குள்ள காவேரி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கதறி அழுதுட்டு, பாட்டி நான் ஒரே ஒரு தடவை மட்டும் விஜய பார்த்து பேசிட்டு வந்துடுறேனே, அவங்க இப்படி அழுகிறத என்னால பார்க்க கூட முடியல பாட்டி, எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த அனுமதியை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா பாட்டியோ காவேரிய விடுற மாதிரியே தெரியல. அப்போ வெளியே நின்றுட்டு இருக்க சாரதாவோ விஜய் இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு ரொம்பவே ஆத்திரத்தோட குமரன் நிவின் யமுனா கங்கான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம விஜய் முன்னாடி வந்து என்னடா என்ன என் பொண்ணுதான் வேணுமா இல்லைன்னா அவகிட்ட இருந்து உனக்கு வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோசமா பேச ஆரம்பிக்க. ஆனா விஜயோ கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, என்னையும் காவேரியையும் மோசமா பேசாதீங்க, நான் காவேரியை என்னோட உயிருக்கும் அதிகமா காதலிச்சிட்டு இருக்கேன், அதனால தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தான், கான்ட்ராக்ட் போட்டு அவளை கல்யாணம் பண்ணிருக்க கூடாதான், அதை எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் இப்போ திருந்தி வந்திருக்கேன், அதனால தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்க. ஆனா சாரதாவோ இதுவுமே விஜயோட நாடகம்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமான எண்ணத்தோட அவங்க கிட்ட, இங்க பாரு நீ போற நாடகத்துக்குலாம் இதுக்கப்புறமா நாங்க யாரும் குறிப்பா நான் ஏமாற போறதே கிடையாது, ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கை இதுக்கப்புறமாவது நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதான் உனக்கு உன்னோட முதல் காதலி அந்த வெண்ணிலா இருக்கால, அப்புறம் எதுக்காக வீணா இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இப்ப நீ ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்ப போறியா இல்லையான்னு கேட்க. ஆனா விஜயோ இல்ல முடியாது, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னால இதுக்கப்புறமா காவேரிய பார்த்து பேசாம இருக்கவே முடியாது, அவகிட்ட நான் ஒரே ஒரு தடவை மட்டும் பேசிக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மறுபடியுமே ரிக்வஸ்ட் பண்ண. ஆனா சாரதாவோ என்ன என் பொண்ணோட மனசை மறுபடியுமே கலைச்சி உனக்கு சாதகமா ஏதாவது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா என்னன்னு சொல்லிட்டு அவங்க விஜய மறுபடியுமே ரொம்பவே மோசமா பேசி கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, இதுக்கு மேலேயும் நீ இங்கே நின்றுட்டு இருந்த அப்புறம் அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உனக்கு உன் பொண்டாட்டி காவேரியை பார்த்தாகணும்னா அது நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நடக்கும், ஒருவேளை நீ சொல்லு இப்பயும் நீ அவளை பார்த்தே ஆகணும்னா நான் சாக கூட தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க சாக கூட தயாரா இருக்கன்ற விஷயத்த சொல்ல. அப்போ இதை கேட்டுட்டு பதறி போய் அதிர்ச்சியில விஜய் நின்றுட்டு இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே வாசல்ல நின்று பார்த்துட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம தாத்தா மனசுக்குள்ள இந்த சாரதா சொன்னதை செஞ்சாலும் செஞ்சிருவான்னு உடனடியாக அவங்க விஜய் கிட்ட வந்து, விஜய் தயவு செஞ்சு இந்த விஷயத்த 2-3 நாள் ஆற போடுவோம், இப்ப இவங்க எல்லாருமே ரொம்பவே கோபத்துல இருக்கனால கோபத்துல எல்லா முடிவையுமே தப்பா தான் எடுப்பாங்க, ஏன் விபரீத முடிவு எதுவும் எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை இப்போ பேசிட்டு இருக்கேன், சோ தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்க. விஜயோ கண்ணீரோட சாரதாவை பார்க்க, ஆனா சாரதாவோ மனசு இறங்குற மாதிரியே தெரியல, அதனால விஜய் மனசுடைஞ்சு போய் அவங்களோட வீட்டுக்குள்ள போக. அப்போ இதை பார்த்த பாட்டியுமே விஜயோட நிலைமையை பார்த்து ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டு இருக்கா. ஆனா விஜயோ ரொம்பவே கஷ்டத்தோட யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்களோட ரூமுக்கு போக. அப்ப இதை பார்த்துட்டு தாத்தா இன்னுமே வருத்தப்பட்டு இருக்கு. ஆனா ராகினியோ அப்பாடா நல்ல வேலை இந்த தாத்தா நடுவில் வந்ததுனால இப்போ விஜயும் காவேரியும் சேராம இருந்தது தடுக்கப்படுச்சு, அப்படி இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், கண்டிப்பா அந்த காவேரி விஜய பார்த்தானா அவ்வளவுதான் அவங்க கூடயே ஒட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட கஷ்டத்துல இவங்க சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துமே சாரதா மனசு இறங்காம காவேரி கிட்ட போ அந்த பொருளை எடுத்துட்டு வா இந்த பொருளை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்க. காவேரியுமே அழுதுகிட்ட எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற கங்காவும், அம்மா எனக்கு என்னமோ நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோமோன்னு தோணுதுமா, விஜய நம்ம மறுபடியுமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது, ஏன்னா விஜய் காவேரிக்காக இந்த அளவுக்கு வந்து சண்டை போடுறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு காவேரியை விட்டு கொடுக்க மனசு இல்லைன்னு தோணுது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு தப்பு பண்றோமா, அதனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாமா, நம்ம கொஞ்சம் நிதானமா இந்த விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா சாரதாவோ கங்காவோட பேச்சையுமே கேட்கற மாதிரியே தெரியல, அதுக்கு பதிலாக அவங்கள செம்மையா திட்டிட்டு அவங்கள எல்லா பொருளையுமே எடுத்து வைக்க சொல்லிட்டு இருக்க. கங்காவோ தன்னோட அம்மாவை இதுக்கு மேலேயும் நம்மளால சமாதானப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால அவங்களுமே எல்லா பொருளையுமே ஏத்திட்டு இருக்க.
ஒரு வழியா எல்லா பொருளுமே டெம்போக்கு ஏத்துனதுக்கு அப்புறமா சாரதா வீட்டை பூட்டிட்டு அந்த சாவி எடுத்து குமரன் கிட்ட கொடுத்து இதை போய் அந்த வீட்டுல கொடுத்துட்டு வந்துருங்க தம்பின்னு சொல்ல ஆனா குமரனும் அவ வீட்டுக்குலாம் என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சுட பக்கத்துல நின்றுட்டு இருக்கா இவனும் கண்டிப்பா போக மாட்டாங்கன்னு தெரிஞ்ச சாரதாவும் சரி நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட நின்றுட்டு இருக்கா. ஆனா இதை பார்த்த காவேரியோ அம்மா அந்த சாவியை என்கிட்ட கொடுங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சாரதாவோ என்ன கொடுத்துட்டு அங்கே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டியா என்னன்னு கேட்க ஆனா காவேரியோ அம்மா நான் உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என் கையில சாவியை கொடுங்க அப்படி இல்லையா நீங்களே என்னனாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல உட்காந்துருக்க. உடனே சாரதா கிட்ட பாட்டியும் இதுக்கு மேல ஏன் சாரதா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அதான் காவேரி நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டால அப்புறம் எதுக்காக நீ அவ மேல நம்பிக்கை எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்க அவகிட்ட சாவியை கொடு எனக்கு என் பேத்தி மேல நம்பிக்கை இருக்குன்னு சாரதா கிட்ட அந்த சாவியை காவேரி கிட்ட கொடுக்க சொல்ல உடனே சாரதாவும் கொஞ்சம் டவுட்டோட தான் காவேரி கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த சாவி வச்சுக்கிட்டு காவேரி என்ன பண்றான்றத பார்க்கணும்னு அவங்களுமே நினைச்சதுனால அந்த சாவி எடுத்து காவேரி கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம நீ இப்பவே முடிவெடுத்துக்கோ உனக்கு நானும் உன் குடும்பமும் வேணும்னா நீ இந்த சாவியை கொடுத்துட்டு திரும்பி வா ஒருவேளை அங்க யாரும் வேண்டாம் அந்த ஏமாத்துக்காரன் மட்டும்தான் வேணும்னா அப்படியே அந்த சாவியோட அவங்க கூடயே இருந்துரு கண்டிப்பா உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ என் முகத்துல கூட முழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லைட்டா பிளாக்மெயிலுமே பண்ணி அனுப்ப. ஆனா காவேரியோ ரொம்பவே அழுதுகிட்டே அந்த சாவியை வாங்கிட்டு விஜயோட வீட்டுக்கு போக அப்போ கரெக்டா இந்த மாதிரி காவேரி வரத மாடியில இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த விஜயும் பார்த்தது மட்டும் இல்லாம என் காவேரி என்ன தேடி வந்துட்டான்னு சொல்லிட்டு வேகமா படி இறங்கி கீழே வர அப்போ இதை பார்த்த ராகினியும் ரொம்பவே அதிர்ச்சியில தான் ஐயோ அவ்வளவுதானா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர போறாங்களான்னு சொல்லிட்டு பயத்திலயுமே நின்றுட்டு இருக்க. ஆனா அப்ப கரெக்டா வீட்டுக்குள்ள வந்த காவேரியும் தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் அழுதுகிட்டே ஏதோ சொல்றதுக்காக போக ஆனா அதுக்கு முன்னாடி அங்க வந்த விஜயோ காவேரி நீ என்ன தேடி வந்துட்டியா நான் எப்படிப்பட்டவன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டியா இப்பயாவது உனக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா காவேரியோ விஜயோட மனசை நொறுக்கிற மாதிரி நான் இந்த சாவியை கொடுத்துட்டு போகதான் வந்தேன் இதுக்கப்புறமா உங்களுக்கும் எனக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்ல போனா நான் உங்களோட முகத்துல கூட இதுக்கப்புறமா முழிக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கடைசியா உங்களை பார்த்துட்டு ஒரே ஒரு குட் பை மட்டும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அதே சமயம் இதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த எல்லா சந்தோஷத்துக்கும் ரொம்பவே நன்றி எல்லாத்துக்கும் மேல வெண்ணிலாவை ரொம்பவே நல்லபடியா கவனிச்சுக்கோங்க அவங்க கண்டிப்பா நீங்க விருப்பப்பட்டபடியே உடம்பு குணமாகி உங்க கூடயே வந்து சேர்ந்துருவாங்க நீங்களும் இதுக்கப்புறமா அவங்க கூட சேர்ந்து நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழுங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையில சாவியை கொடுக்க போக ஆனா இதை பார்த்துட்டு கதறி அழுத விஜயும் காவேரி தயவு செஞ்சு இப்படி பேசாத என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத காவேரி தயவு செஞ்சு நான் பண்ண எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு நான் உன்கிட்ட எப்பயும் விளையாடுற மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தேன் உனக்கு தான் என் விளையாட்டை பத்தி நல்லாவே தெரியும்ல அப்புறம் எதுக்காக காவேரி இந்த தடவை என்னை விட்டுட்டு போற தயவு செஞ்சு போயிடாத காவேரி என்னால நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்ல ஆனா காவேரியும் எனக்கு என் குடும்பம் ரொம்பவே முக்கியம் அவங்க என்னால ஏற்கனவே ரொம்பவே அவமானத்தை சந்திச்சிட்டாங்க சோ நான் இதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு இந்த மாதிரியான அவமானத்தை தேடி தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனடியாக அவங்களோட கையில சாவியை கொடுத்துட்டு திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி அவங்களோட வீட்டை பார்த்து போக ஆனா அப்போ கரெக்டா காவேரிக்கு ஏதோ இருந்த டென்ஷன்னாலயோ என்னமோ தெரியல தலை சுத்துற மாதிரி ஆக அப்ப அவங்க தடுமாற ஆரம்பிக்க உடனே பதறி போன விஜயும் காவேரிய கைத்தாங்களா பிடிக்க காவேரியும் விஜய பார்த்துக்கிட்டே திடீர்னு மயக்கா போட்டு விழுகுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு பதறி போன தாத்தா பாட்டி எல்லாருமே காவேரின்னு சொல்லிட்டு அவங்களை எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா வெளியே காவேரி உள்ள போயிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த கங்காவோ காவேரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறத பார்த்துட்டு பதறிப்ப அவங்க உள்ள போக அப்போ அவங்க காவேரி மயங்கி விழுந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவங்களுமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கத்தல் சவுண்டை கேட்டுட்டு காவேரியோட குடும்பத்துல இருக்கவங்களுமே அங்கிருந்து ஓடி வந்து காவேரியை பாக்குறாங்க. ஆனா காவேரியோ மயக்கத்திலே இருக்காங்க. இதை பார்த்துட்டு அத்தனை பேருமே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க காவேரி எதுக்காக மயங்கி விழுந்திருப்பாங்க? ஒருவேளை அவங்க கர்ப்பமா இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா இருந்த டென்ஷன்னாலதான் அவங்க இப்படி மயங்கி விழுந்திருக்காங்களா?